ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை நாம் எல்லாரும் இணைந்து தியானிப்பது அது நம்முடைய இருதயத்தை அனல் மூட்டும். ஆவியிலே அது நம்மை பலப்படுத்தும். விசுவாசத்திலே அது நம்மை வளர பண்ணும். ஒரு 3 வேத வசனங்களை நாம் தொடர்ச்சியாக வாசிக்க இருக்கிறோம். முதலாவது வசனம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அதே 2 ராஜாக்கள் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 வேத பகுதியில் முதல் பகுதியில் வருகிற நபர் யாக்கோபு, 2வது பகுதியில் வருகிற நபர் எலிசா, 3வது பகுதியில் வருகிற நபர் அந்த அம்மாவுடைய பேர் இல்லை, ஆனால் சூனேம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த நபர். அதனால் சூனேமியால், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி சூனமைட். அல்லேலூயா. அந்த அம்மாவுடைய பேர் அட்ரஸ் பண்ணப்படல். இந்த 3 நபர்களை குறித்த ஒரே கருத்து என்ன அப்படின்னா, உங்களை நாங்கள் விட மாட்டோம். அல்லேலூயா. உங்களை நாங்கள் போக விட மாட்டோம். எங்களுக்கு இப்போ காரியம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஆக வேண்டியது இருக்குது. எங்களுக்கு இப்போ ஒரு அவசரமான சூழ்நிலை, எங்களுக்கு அவசியமான ஒரு தேவை. கண்டிப்பாக உங்களை விடுற மாதிரி ஐடியாவில் இல்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்கள் என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க? இப்படி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கமிட்மெண்ட்டோட விசுவாசித்து கர்த்தரை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை குறித்த 3 காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உறுதியான மனநிலையோட, ஒரு அர்ப்பணம் நிறைந்த இருதயத்தோட, விசுவாசமுள்ள ஒரு எதிர்பார்ப்போட, உங்களை நான் விட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெப அறையில் நுழைஞ்சு நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பீர்களானால் என்ன நடக்கும்? யாக்கோபின் வாழ்வில் என்ன நடந்தது தெரியுமா? ஆச்சரியமான மாற்றம் நடந்தது. அல்லேலூயா. முதல்ல நீங்கள் ஆண்டவரே உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி உறுதியாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஆச்சரியமான மாற்றம். வெறும் மாற்றம் கிடையாது. யாக்கோபு அப்படின்னாலே எத்தன், தட்டி பறிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், வஞ்சகமாக தந்திரமாக செயல்படுகிறவன். இவனை ஆண்டவர் தாயின் கருவிலேயே செலக்ட் பண்ணிட்டார். அல்லேலூயா. ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை நான் சிநேகித்தேன்ட்டார். இவன் இந்த ஒரு போர்வையிலே செஞ்சிட்டு இருக்கான், வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கான். இப்போ பாருங்கள், அம்மாவுக்கு செல்ல பிள்ளை, அப்பாவுக்கு பிடிச்சாலும் அப்பாவுடைய மனசுலாம் யார் மேலே இருந்துச்சு? ஏசா மேலே. அதனால அந்த ஆள், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி வாய்க்கு ருசியாக நீ வேட்டையாடி ஏதாவது சாப்பாடு சமைச்சு கொண்டு வான்னு சொன்னேன். அந்த உரையாடலை கேட்ட அம்மா, ஆசீர்வாதம் மூத்தவனுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, இளையவனுக்கு தான் சொல்லி அவனை ஒரு தந்திரமாக ஒரு மேக்கப்லாம் போட்டு, அன்னைக்கே பாருங்களேன், இந்த மார்வேடை போட்டின்னு சொல்லுவோம்ல ஸ்கூலில், சூப்பராக அதுக்கு ஒரு பேர் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அன்னைக்கே நடந்திருக்கு பாருங்கள். அல்லேலூயா. ஏசாவினுடைய ட்ரெஸ்ஸை அவன் மேலே போட்டு விட்டு அவன் கையில் ஆட்டுத்தோலை பொருத்தி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் அம்மா நினச்சிருக்காங்க. பார்வை திறன் அற்ற ஒரு நபருக்கு முன்னாடி நடக்க விட்டுருக்காங்க. அல்லேலூயா. இன்றைக்கி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் நல்லா பார்க்குறவங்களுக்கு முன்னாடி நடக்கு. அன்றைக்கி கண் பார்வை மங்கி போன தகப்பனுக்கு முன்னாடி போய் இன்றைக்கி அவன் பாருங்கள், சத்தமோ யாக்கோபின் சத்தம், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள். தடவி பார்க்க அப்படியே, எப்போ கிட்டவா நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி மோந்து பார்த்தா அவன் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். பார்த்தீங்கன்னா ஏசா வஸ்திரம், அது வயல்வெளியில் அலைஞ்சிட்டு வந்த வேர்வையில் உள்ள ஸ்மெல்லு. அப்படியே மனது, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை என் மகன் மேலே என்ன செய்யுது?
இப்படி அப்பாவிட்ட ட்ரிக்கியாக என்ன செஞ்சுட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இப்போ மாமனார் வீட்லேயும் 20 வருஷம் மாமனாரே தில்லாலாம் கிடையாது, அவருக்கே டஃப் கொடுத்துருக்கான் பாருங்க. 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் நீ என்னையா 11ஆவது முறை சம்பளத்தை மாற்றினாலும் ஐ எம் ரெடி டு ஃபேஸ், என்ன சேலஞ்சினாலும் சந்திக்க தயார்னு சவாலை எதிர்கொண்ட இந்த யாக்கோபு சளைக்காதவன், தந்திரமான ஆளு. இப்போ சேர்த்து வச்சிருக்கான் பாருங்க 20 வருஷத்தில் 2 பரிவாரம். ஆமென். 2 ராஜாக்களுக்கு இருக்கிற சொத்து இருக்கு. ஆனால் இப்போ ஏசா உன்னை சந்திக்க வாரான்னு சொன்ன உடனே இவனுக்கு வயிறெல்லாம் கலங்கிட்டு, இப்போ பாருங்க அவன் அப்பமும் தந்திரமாக என்ன செய்யறான், 4 பங்காக பிரிக்கிறான். 4 பங்காக பிரித்து யாப்போக்கு நதியை கடக்க செய்து அவன் பிந்தி தனித்திருக்கிறான். அந்த ராத்திரி முழுவதும் அழுது போராடுறான், ஆண்டவருடைய காலை பிடிச்சிட்டு ரெசல் பண்ணுறான், மல்யுத்தம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்கு வசனம். ஆமென். அப்படி அந்த இரவு நேர போராட்டத்தில் அவன் உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன். இவனுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? குடும்ப ஆசீர்வாதம் வேணுமா? அப்போ போதுன்ற ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்குது. ஒன்றுக்கு எத்தனை இருக்குது? 4 இருக்குது. பிள்ளைகளுக்கு பஞ்சமா? கிரிக்கெட் டீமே இருக்குது. அல்லேலூயா. அதில் கூட 11 பேர் தான், சப்ஸ்டிடியூட்டுக்கும் சேர்த்து ஒரு ஆளு. ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். ஆடியன்ஸுக்கு பஞ்சமா? ஏகப்பட்ட வேலைக்காரிகள்லாம் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. சொத்துக்கு குறையில்லை, பணத்துக்கு குறையில்லை, ஆஸ்திகளுக்கு குறை, எல்லாமே இருக்குது. ஆனால் இவன் சொல்கிறான் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன். அப்போ இவனுக்கு இப்போ தேவை ஆசீர்வாதம் கிடையாது, இவனுக்கு தேவை மாற்றம். இவன் வாழ்க்கையில் மாற்றம் தான் இவனுக்கு தேவை. இவன் சுபாவத்தில் மாற்றம் தான் இவனுக்கு தேவை. இவன் குணாதிசயத்தில் மாற்றம் தான் இவனுக்கு தேவை. இவனுடைய பழக்க வழக்கத்தில் மாற்றம் தான் இவனுக்கு தேவை. இவனுடைய அன்றாட நடவடிக்கையில் மாற்றம் தான் இவனுக்கு தேவை. ஆனால் இது ஜென்ம சுபாவம், அவ்வளோ ஈஸியாக மாறுமா? அல்லேலூயா. ரத்தத்தோடு கலந்தது, நாடி நரம்புலாம் அனுப்பிச்சிருக்கு, சேர்ந்துருக்கு. அதனால் இந்த எத்தனை அப்படிங்கிற அந்த பட்டத்தெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நினச்சிக்க முடியாது, தூக்கி போடலாம் முடியாது. அந்த ஃபேஸ் அந்த மாஸ்கெல்லாம் கலத்த முடியாது. அதோடு தான் எப்பவும் இவர் நினச்சிவார் இருப்பார். ஆண்டவர் கொஞ்ச நேரம் அளவு விட்டுட்டார், போராட விட்டார், கதற விட்டுட்டார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் மெதுவாக, பொழுது விடுகிறது, நான் போகட்டும், என்னை போக விடு. முடிஞ்சதாப்பா, நீ அழுதுட்டியாப்பா, காலை பிடிச்சி கதறிட்டியா, கெஞ்சிட்டியா, போதுமா, கிளம்புறேன் விடுன்றார். அவன் சொல்கிறான் இல்லை நான் உங்களை நினைச்ச மாட்டேன். அப்போ அவன் மனம் உண்மையாகவே கதறுகிறத பார்த்த ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு, உன் பேர் என்ன? அல்லேலூயா. இப்போ பேரை மாற்றி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவன் சொல்லிட்டான், நான் ஃப்ராடு தான், நான் எத்தன் தான், நான் ஏமாத்துறவன் தான், ஐ எம் ஜேக்கப். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இன்னையிலிருந்து நீ யாக்கோபு கிடையாது, நீ இஸ்ரவேல், தேவனுடைய இளவரசன். அவன் தொடச்சந்து நரம்பு ஆண்டவர் என்ன செஞ்சார், தொட்டார். அவனுடைய மாம்ச கிரியைகளை கர்த்தர் அவனை விட்டு அகற்றுகிறார். அவனுக்குள் ஒரு புதிய மாற்றம் என்ன செய்யுது, உண்டாகிறது, ஒரு மறுரூபம் உண்டாகிறது. அவனை கர்த்தர் அப்படியே ஒரு நியூ கிரியேஷனாக மாற்றிட்டார். இப்போ இரவு நேரத்தில் ஜெபிக்க போன யாக்கோபு கிடையாது, விடிஞ்ச பிறகு இப்போ ஒரு புதிய இஸ்ரவேல். அல்லேலூயா. தேவனுடைய இளவரசன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் விடாப்பிடியாக கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தீங்கன்னா, உங்களை நான் விடவே மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொண்ட நபராக இருந்தீங்கன்னா, உங்களால் பழைய ஆளாக இருக்க முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உங்கள் சுபாவத்தில் கண்டிப்பாக மாற்றம் வந்துடும். உங்கள் பழக்க வழக்க நடவடிக்கை குணாதிசயத்தில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சை ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா இது நாமே நம்மை மாற்றிக்கொள்ளுகிற காரியம் அல்ல, நமக்குள் ஒரு மாற்றம் உண்டாக ஆண்டவரே செயல்பட வேண்டும். அப்போ அன்னைக்கு யாக்கோபுக்குள்ள இந்த மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்தார், உண்டு பண்ணினார். அதான் சொல்கிறேன், ஆச்சரியமான மாற்றம் நடந்தது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை வருஷமாக நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா அவர் ஆராதிக்கிறவர்கள் என்கிற பேரில் இருக்கிறோம். உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆர் யூ எ ஜேக்கப்? அல்லேலூயா. நாம் யாக்கோபை போல இருக்கிறோமா? நாம் ஒரு யாக்கோபா இருக்கிறோமா? ஏதாவது தந்திரமான கிரியைகளை நாம் செய்கிறோமா? மறைமுகமான செயல்களை நாம் செய்து மற்றவர்களை வஞ்சிப்பது, இந்த மாதிரி ஏதாவது நம்மிடத்தில் இருக்குதா அப்படின்னா அந்த மாதிரி ஏமாத்து வேலை அப்படின்னு நினச்சிடாது. மாம்ச கிரியைகள் இருக்கிறதா? ஆமாம். கலாத்தியரில் நிறைய வார்த்தைகளை பவுல் நினச்சிறாரு,
அடுக்கிறார். 5ஆம் அதிகாரம் அந்த 22, 23 மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் ஜெபத்தோடு உட்கார்ந்து, ஆண்டவரே என்னில் இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஏதாவது உள்ளே இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் நீங்கள் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுவும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா 1%, 5% இல்லை, 100% இல்லை, 1000% வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. அவர் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு மாம்சத்தின் கிரியைகளை குறித்து. 19வது வசனம் 5:19, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இந்த மாதிரி ஏதாவது நமக்குள்ளே இருந்ததுன்னா பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாதான், சுதந்தரிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த சுபாவ மாற்றம், ஆச்சரியமான மாற்றம், மனம் மறுரூபமாகும் அனுபவம் எப்போ வரும்னா, ஆண்டவரே நீங்கள் என்ன மாற்றலைன்னா நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உறுதியாக அவரை பற்றி கொண்டாதான். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு அட்டண்டன்ஸை மட்டும் போட்டு போனால் இந்த மாற்றம் என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி உறவாடுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு தேவை. அவரோடு தனித்திருந்து, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் இருக்கு. அல்லேலூயா. இயற்கையாகவே ஒரு கோபக்காரனாக நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கையாகவே எனக்கு என்ன உண்டு, கோபம், ஷார்ட் டெம்பர் நான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கர்த்தர் என்னையே ரட்சித்துட்டார். இப்போ நான் திரும்பவும் சொல்லிகிட்டே இருக்கலாமா, இந்த பாரு எனக்கு கோபம் மூக்குக்கு மேலே என்ன செய்யும் வந்துடும், என்னை எரிச்சல் படுத்தாத, என்னை சீண்டி பார்க்காத, ஒரு சாது மிரண்டா என்ன செய்யாது, காடு கொள்ளாது, நான் கோபப்பட்டேன்னா என்ன செய்கிறேன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது அப்படின்னே நான் சொல்லிகிட்டு இருந்தால் அது சரியா? அல்லேலூயா. கோபக்காரனுக்கு தோழனாகாதன்னு இருக்கு. அப்போ கண்டிப்பாக என்னை விட்டு எல்லோரும் நீங்கள் என்ன செஞ்சிடணும், பெயர் நான் ஐம் சாரி, உங்கள் கூட நட்பு வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலை, விரும்பலைன்னு விலகிடணும். அதான பைபிள் சொல்லுது. அப்போ என்ன செய்யணும், நமக்குள்ளே இந்த மாற்றம் வரணும்னா நம்மை பார்க்கிறவர்களுக்கு அந்த மாற்றம் தெரியணும். ஏப்பா இவங்கள்ட்டலாம் ஒரு காலத்தில் நின்னே என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, ஒரு கருத்தை என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஆமாம், ஒன்று சொன்னால் சருன்னு என்ன செய்ய வார்த்தை வேகமாக வரும். ஆனால் இப்போ என்ன சாந்தம், என்ன அமைதி, என்ன பொறுமை. அல்லேலூயா. அப்படி தான் இருக்கணும். கடுகை போட்டால் தாளிச்சிருன்ற மாதிரி, பொறிஞ்சிருன்ற மாதிரி கட்ட 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 கட்டன்னு பொறிஞ்சு தள்ளுறாலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லுங்க, இருக்கக்கூடாது. இந்த யானை ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஓரமாக என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கி வச்சுட்டு அந்த அந்த மாதம், அந்த தேதி, அந்த இடத்துல நீ சொன்னதை நான் செத்தாலும் என்ன செய்ய மாட்டேன். செத்த பிறகு யாருன்னு நினைக்க, ஏன்னா நீ பேசுனதெல்லாம் அப்படியே எழுதி வச்சுருக்கேன், டைரியில் டேட் போட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன். அப்படிலாம் ஏதாவது இருந்துன்னா இன்றைக்கி போய் அந்த பேப்பரே கிழிச்சிடணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். ஆமாம், அல்லேலூயா. இந்த மாதிரி கோபம், வைராக்கியம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதங்கள், இது மாதிரி நம்முடைய அனுதின வாழ்வில் நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்துகிற எந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் போகணுன்னா நான் உங்களை விட மாட்டேன்ப்பா. ஏன்னா நீங்கள் யாரோட நெருங்கி நெருங்கி பழகுறீங்களோ அவங்கள மாதிரி தான் இருப்பீங்க. ஆமே. இந்த ஆண்டவரோடு நெருங்கி பழகுனீங்கன்னா அவரை மாதிரி இருப்பீங்க. அவரை நான் விட மாட்டேன்னு அவரை நீங்கள் பற்றி கொண்டால் யாரை மாதிரி இருப்பீங்க, அவரை மாதிரியே இருப்போம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்வில் ஒரு ஆச்சரியமான மாற்றம் கண்டிப்பாக வரும். எப்போ வரும்? இவரை உறுதியாய் பற்றி கொண்டார். அல்லேலூயா. ரெண்டாவது எலிசா பார்த்தீங்களா, எலியாவினுடைய அசோசியேட். இவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, எப்பா நீ இங்கே இரு, கர்த்தர் என்னைய பெத்தேலுக்கு போக சொல்கிறான்றான். இப்படி அடுத்தடுத்து வார்த்தைகள் அவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறார், சொல்லிகிட்டே இருக்கிறார். ஆனால் இவர் சொல்லிட்டாரு, நான் உம்மை விடுகிறதா இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கல் ஸ்கூல்ஸ் இருந்தது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாருமே எலியாவை என்ன செய்யலை, ஃபாலோ பண்ணலை. எலியா பின்னாடி இப்படி என்ன செய்யலை, வரலை. எலியாவுக்கு அடுத்து எலிசா தான் அப்படின்னு தெரிஞ்சு தான் ஆண்டவர் அவனை அந்த இடத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறான், அழைத்திருக்கிறார். எலியா அந்த சால்வை அதனால தான் கொண்டு போய் 12ஆம் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்த எலிசாவின் மேலே போட்டு, நான் உனக்கு செஞ்சதை நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவர் வந்தார். அன்னையிலேருந்து எலிசா இந்த எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்க்கிற ஊழியத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்,
இப்போ அந்த இடத்துக்கு இவர் வரணும். அந்த இடத்துக்கு வரணும்னா இவர் சரியான ஒரு சீசனா? அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் ஏற்படுத்தின அந்த இடத்திற்கு தகுதியான ஒரு ஆளா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ எலியா என்ன சொல்கிறாரு, போதும் நீ வெயிட் பண்ணி, இங்கே வர வேண்டாம், என்னைய கர்த்தர் எங்கே உண்மையை கர்த்தர் சொன்னாலும் பரவாயில்ல, அங்கே நான் அனுப்பிச்சிடுவேன், வருவேன்ட்டு நிற்கிறான் பாருங்க. எங்கே போனாலும் விட மாட்டேன்றான். ஏன்னா எப்போனாலும் அவரை கர்த்தர் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இவன் கேட்குறான் கடைசியில், எப்பா நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்குறான். இப்போ தான் அவன் சொல்கிறான், உம்மில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேணும், ரெட்டிப்பாக வேணுன்றான். நான் நினைக்கிறேன் எலியாவே கொஞ்சம் அசந்திருப்பார். என்ன அவன் சொல்கிறான், அரிதானதை நீ கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை நீ பார்த்தன்னா நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். பாருங்க, விடாமல் பற்றி கொண்டா என்ன நடக்கும் தெரியுமா, அரிதானவைகள் கிடைக்கும். அல்லேலூயா. முதல்ல சொன்ன ஆச்சரியமான மாற்றம், அதெல்லாம் நமக்குள்ள நம்மால் ஏற்படுத்த முடியாததெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கி விட்டுருவார். இப்போ ரெண்டாவது அரிது, அபிஷேகத்தெல்லாம் விலைக்கு வாங்க முடியுமா? நான் கூப்பிட்டுங்க வா, என் மேலே இருக்கிற அபிஷேகத்தை உன் மேலே நான் வச்சுட்டு போகிறேன், கூப்பிட்டு கொடுக்க முடியுமா? இதெல்லாம் யார் கொடுக்கணும்? இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கணும். அப்போ பாருங்க, எலியா சொல்கிறாரு, நீ கேட்டது ரொம்ப அபூர்வமானது, அரிதானதுப்பா, அதை கர்த்தர் உனக்கு தரணும்னா இதை நீ செஞ்சாதான், நீ பார்த்தாதான்டான். அதே மாதிரி அந்த அரிதான அபிஷேகம் 2 மடங்கு கிடச்சிது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அரிது, இது கிடைப்பதற்கு அரிது, இது அபூர்வமானது அப்படிலாம் ஏதாவது இருக்கியா? ஆனால் தெய்வாதீனமாக ஏதாவது நடந்தால் தான் உண்டு அப்படின்னா பற்றி கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க ஆண்டோடைய பாதத்தை, அவருடைய சமூகத்தை விட்டு எழுந்திருக்காதீருங்கள், தொடர்ந்து விட்டு அப்படியே அவருடைய சமூகத்தில் காத்திருங்க, அரிதானவைகள் கிடைக்கும். அல்லேலூயா. ரொம்ப ரேரானதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், யாருக்குமே கிடைக்காததெல்லாம். நீங்கள் எலியாவை 1 மடங்கு பார்த்தாலே பெரிய விஷயம். ஆமேன்னு சொல்லுங்க. எலியாவினுடைய ஆவியோட, எலியா மேல இந்த அபிஷேகத்தோட எலிசாவை பார்த்தாலே அது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு தேசத்தையே கர்த்தர் பக்கம் திருப்பினவன் எலியா. அல்லேலூயா. ராஜாக்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தவன் எலியா. கர்த்தர் அவனை எப்படி பயன்படுத்துறான்னு யாராலும் யூகிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படி இருந்த ஒரு மனுஷன், தேவனால் அப்படி தெய்வாதீனமாய் வழி நடத்தப்பட்டவன். இப்போ அவனுக்குள்ள இருக்கிற ஆவியின் வர 2 மடங்குங்கிறது நம்மால் கற்பனை கூட நிச்சயம் செய்ய முடியாத ஒரு காரியம். ஆனால் அந்த அபூர்வமான அந்த அரிதானதை எலிசா பெற்றுக்கொண்டான். காரணம், நான் உம்மை விட்டுகிறது இல்லை. ஆண்டவர்கிட்ட அரிதானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா? இந்த உலகத்தில் மற்றவர்கள்ட்ட இல்லாத ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்கணுமா? பற்றி கொள்ளுங்கள், விடாமல் பிடிச்சிக்கோங்க, விடாமல் பிடிச்சிக்கோங்க. எல்லாரும் போல நான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. 10 1 11 அத்தோட இது ஒன்று, அப்படி ஒரு லிஸ்ட்டில் நான் இருக்கக்கூடாது. நான் ஸ்பெஷலாக இருக்கணும், நான் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு நபராக இருக்கணும், நான் சிறப்பாக அடையாளப்படுத்தப்படணும். அப்படின்னா உங்கள் லைஃப்பில் அரிதானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த அரிதானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் விடாமல் பற்றி கொள்ளுகிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்கணும். ஆமென். அபிஷேகங்கிறது நம்ம பார்க்கும்போது அது அந்நிய பாஷையில் பேசி ஏதோ 4 அந்நிய மொழிகளை பேசி கொஞ்ச நேரம் களி கூறுகிறது போல் இருக்குது. ஆனால் இந்த அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்ச கிரியைகளை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் உண்மையிலேயே நடந்து தான் நம்ம தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சிங்கத்தை கையால் கிழிச்சிருக்கான், கரடியை கையால் என்ன செஞ்சுருக்கான், கிழிச்சிருக்கான். சிம்சோனை பாருங்கள், அவனும் ஒரு பாலசிங்கம், அது பாய்ந்து அவனுக்கு எதிர்த்து வரும்போது வெறும் கையில் அந்த சிங்கத்தை என்ன செய்யறான், கிழித்து போடுகிறான். அவனை என்னெல்லாமோ கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒருத்தர் அவனை என்ன செய்ய முடியல, நெருங்க முடியல. 300 நரியை ஒன்றா பிடிச்சி 2 வாழை கட்டி தீப்பந்தமாக மாற்றி கொளுத்தி விட்டுறான் பாருங்க. அல்லேலூயா. அப்படின்னா அந்த அபிஷேகம் அவங்கள எப்படிலாம் சிறப்பானவர்கள் அடையாளப்படுத்துது. இதெல்லாம் யாருமே செய்ய முடியாதவைகள், அரிதான காரியங்கள். அப்போ உங்கள் லைஃப் ஸ்பேனில், உங்கள் லைஃப் டைமில், உங்கள் வாழ்வின் இந்த நாட்களில் நீங்கள் யாருமே செய்யாததை செய்யணும்னா அரிதானதை நீங்கள் பெற்றுக்கொண்டால் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த அரிதான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த அரிதான ஆவியின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், இந்த தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பணம் கொடுத்து வாங்க முடியாத இந்த ஆவிக்குரிய நன்மைகள் இருக்குது பார்த்தீங்களா, வரங்கள், கிருபைகள், தாளந்துகள், இதெல்லாம் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டால் தான் நீங்கள் மற்றவர்களிடத்திலிருந்து வித்தியாசமாய் அறியப்படுவீர்கள். 3வது நம்ம பார்க்குறது சூனேமியார். இவள் ஒரு நல்ல ஒரு உபசரிக்கும் கிருபை பெற்றவர்.
எலிசா அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க. கடைசியில் வசதி இருந்ததுனால வீட்டுக்கு மாடியில் என்ன கொடுத்தாங்க, ஒரு ரூம் கட்டி கொடுத்து தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. ஆனால் இவர் சொன்னார், ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரன் உனக்கு இருப்பான். அதே மாதிரி ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான். அது வளர்ந்து வரும்போது திடீர்னு அவங்க அப்பா கூட வயலில் வேலை செஞ்ச இடத்துல இருந்தான். அவங்க அப்பாட்ட எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னான். அவங்க அப்பா வேலைக்காரனை கூப்பிட்டான், எப்பா இவனை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட என்ன செஞ்சிரு விட்டுருன்னு. அவங்க அம்மாட்ட கொண்டு வந்து தலைவலிக்குன்னு சொன்னான்னு சொல்லி கொண்டு வந்து விட்டாங்க. அந்த அம்மா மடியிலே படுத்திருந்தான், அப்படியே மரித்து போனான். இப்போ இந்த அம்மா பாருங்கள், எலிசாவுக்கு கட்டி கொடுத்துருந்த வீட்டில் அந்த கட்டில் மரித்து போன தன்னுடைய மகனை படுக்க வச்சுட்டு மாப்பிள்ளைகிட்ட சொல்லிவிட்டு நான் தீர்க்கதரிசி என்ன செய்ய போகிறேன். அவர் சொல்கிறார், இது அமாவாசையும் கிடையாது, இப்போ ஓய்வு நாளும் கிடையாது, தீர்க்கதரிசி போய் பார்க்குறதுக்கு ஏமா போயிட்டு வந்து மேட்ரை சொல்கிறேன்னு போயிட்டான். இப்போ தூரமாக இவங்க வர்றதை பார்த்தோன்னே என்ன இவ வாரா அப்படின்னோடனே எலிசா சொல்கிறான், அவள் ரொம்ப துக்கமாக இருக்கிறா. ஓடி வந்து காலை என்ன செய்கிறா, கட்டி பிடிச்சிக்கிட்டா. இந்த கேயாசி எலிசாவினுடைய வேலைக்காரன் அவளை அகற்றுவதற்கு முயற்சி பண்ணுறான், நீ விட்டுரு, அவளை விட்டுருன்ட்டான். உடனே பாருங்கள், இந்த மகன் மரித்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இவர் சொல்கிறார், இந்த கோலை கொண்டு போய் அந்த பிள்ளை மேலே நீ என்ன செய், நீ வை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றார். அந்த கோலை வச்சா உயிர் என்ன செய்யலை, வரல. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த உங்கள் அசிஸ்டண்டெல்லாம் அனுப்பி கோலெல்லாம் கொடுத்து அவன் மேலே வைக்கிறதுலாம் கதைக்கு ஆகாது, நீங்கள் வரலன்னா உங்களை விட மாட்டேன்னு காலை பிடிச்சிக்கிட்டா. நான் உண்மை விடுகிறது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். இப்படி நான் உங்களை விட மாட்டேன்னு பிடிச்சதுனால என்ன நடந்தது தெரியுமா, அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டாள். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அது இழந்ததாகவே இருக்காது. போனது போகட்டும் அப்படின்ற மாதிரி இருக்காது. இனிமேல் போனதுக்காக நம்ம கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்காது. நம்முடைய தேவன் இழந்ததை திரும்ப தந்து தான் அற்புதர் என்பதை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் விடாமல் கர்த்தரை பற்றி கொண்டா ஆச்சரியமான மாற்றம், அரிதான காரியங்கள் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அற்புதம் நடக்கும். செத்து போனது உண்மை. ஆனால் இப்போ எலிசா வந்து மறுபடியும் அந்த பிள்ளை மேலே விழுந்து அவனுக்காக ஜெபித்து அந்த பிள்ளை 7 தரம் தும்மி உயிரோடு வந்தான். திரும்ப அந்த பிள்ளையை உயிரோடு கொண்டு வந்து அம்மா கையில் கொடுத்துட்டு போயிட்டார். இது ஒரு பெரிய அற்புதம். ஆமென். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரை விடாப்பிடியாக பற்றி கொண்டதுனால என்னங்க பெருசாக நடக்க போகுது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் இழந்து போனதை மறுபடி திரும்ப உங்கள் கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், அவர் தரப்போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் இனிமேல் திரும்ப வருமா? வரும். விடாப்பிடியா நீங்கள் பட்டி கொண்டா அது திரும்ப வரும். இனிமேல் இதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா? திரும்ப கிடைக்கும். நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டால் திரும்ப கிடைக்கும். மறுபடி இதில் ஜீவன் வருமா? ஜீவன் வரும். நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டால் ஜீவன் வரும். அல்லேலூயா. என்னுடைய இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு வருமா? கண்டிப்பாக வரும். அது அற்புதத்தின் மூலமாக அந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு ஆண்டவர் கொடுப்பா. நான் இழந்துட்டேனே, ஐயோ நான் இதை கேட்டேன்னா, நான் முதல்ல நல்லா தானே இருந்தேன், இது இல்லாமல் நான் வாழ பழகிட்டானா, இப்போ இது இருந்து இனிமேல் இது இல்லைன்னா என்னால் நினைச்ச முடியாது, தாங்கவே முடியாது. அந்த துயரத்துக்கு ஒரு அற்புதம் பதிலாகி மாறியது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் அற்புதத்தின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ நம்மிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் உம்மை விடுவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் அப்படி என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எப்படி அப்படிலாம் உறுதியாக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணு, ஆண்டவரே எந்த காரியமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நான் ஜெபம், விட்டாப்படியாக நான் ஜெபம் பண்ணுவேன், நல்ல உறுதியான அர்ப்பணிப்போடு நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் எனக்கு நிச்சயம் நான் எதிர்பார்க்கும் இந்த காரியத்தில் மாற்றத்தையும் எனக்கு ஒரு ஆச்சரியமான திருப்பத்தையும் தருவார். அல்லேலூயா. கண்டிப்பாக அரிதானதை நான் அவர்கிட்ட பெற்றுக்கொள்வேன். நிச்சயம் அவர் எனக்கு ஒரு அற்புதத்தை என்ன செய்வார். இந்த ஒரு விசுவாசம் நிறைந்த மனநிலையோடு நீங்கள் கர்த்தரை பற்றி உறுதியாய் பின்பற்ற உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் இந்த 3 நபர்களுடைய வாழ்வில் நடந்தது போல ஆச்சரியமான மாற்றத்தை உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்க்கலாம். அரிதான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அற்புதங்களின் மூலமாக இழந்ததெல்லாம் நீங்கள் திரும்ப பெறலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை சொல்லுங்கள், உங்களை நான் பற்றி கொள்வேன் ஆண்டவர், உங்களை விடாப்படியா நான் பற்றி கொள்வேன், உங்களை உறுதியாக நான் பற்றி கொள்வேன் ஆண்டவரே, உங்களை விட மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல
உங்கள் சமூகத்தை நான் விடவே மாட்டேன். ஸ்தோத்திரம். விட மாட்டேன். நான் ஒரு நாள் உங்கள் பாதத்தை விட மாட்டேன்ப்பா. உங்கள் சமூகத்தை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உறுதியாய் பற்றிக்கொள்ள எனக்கு கிருபை தார். பரிசுத்த பிதாவே, இன்னைக்கு நாங்கள் கேட்ட வேத வசனத்தின்படி நாங்கள் உம்மை விடுகிறதில்லை என்கிற நல்ல ஒரு தொடர்ச்சியான உறுதியான விசுவாசமான மனநிலையோடு உங்கள் பாதத்தை பற்றி கொண்டு ஆச்சரியமான மாற்றங்களையும் அரிதான காரியங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.